பிரபஞ்சம் உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் பிரபஞ்ச உண்மைகள், பிரபஞ்ச உணர்வை நீங்கள் பெறுங்கள் அப்படியெல்லாம் நிறைய பேர் பிராபகாண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை கடவுள்னாங்க. இந்த கடவுள் தன்மைக்கு நாம் போன பிறகு எந்த பாரம் வந்தாலும் சரி, உங்களுக்கு வெயிட் தெரியவே தெரியாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த வெயிட் மாதிரி ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஔவையார்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மனித பிறவி எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிற இந்த மனித பிறவியானது நமக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட். இதை பயன்படுத்திக்கணும், ஞானத்தன்மையை பெறணும். அந்த ஞானத்தன்மையை பெற்ற பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதில் சிக்கிக்க மாட்டீங்க. எதுலேயும் எந்த பாரமும் உங்களை அழுத்தாது. நீங்கள் மேலோங்கி வந்துடுவீங்க. அதனால தான் ஞானம் பெறு ஞானம் பெறு ஞானம் பெறுன்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த காலத்துலலாம் குருகுல கல்வி தான் இருந்ததுங்க. இப்போ இருக்கிற எஜுகேஷன்லாம் கிடையாது. அந்த குருகுல